அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22 34 வரை உள்ள வசனங்களை எடுத்து ஒருவர் வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவர் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அங்கேயே தானே அவன் அவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவரும் அவருடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். இந்த பகுதியில் நாம் சிந்திக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது, சுவிசேஷத்தை மையமாக வைத்து வாழுகிற வாழ்க்கை சந்தோஷமானது. Gospel centered life is a joyful life. நம்முடைய மனமும் இருதயமும் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தையும் சார்ந்ததாக அதை முக்கியப்படுத்தி சுவிசேஷத்திற்காக அநேகருடைய ரட்சிப்பை குறித்த கரிசனையும் ஜெபமும் உடையவர்களாக, சுவிசேஷத்தினால் வருகிற பலனை குறித்து, நித்திய ஜீவனை குறித்தும், பாவத்திலிருந்து கிடைத்திருக்கிற மீட்பை குறித்தும், மன்னிப்பை குறித்தும் நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து தியானித்து அதை சிந்தித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மிக சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். குறிப்பாக நாம் இந்த பகுதியில் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சுவிசேஷ ஊழிய பிரயாணத்தில் பிலிப்பி பட்டணத்திற்கு போகிறார்கள். அங்கே நாம் இதற்கு முந்தின பகுதியில் அங்கே முதலாவதாக லீதியாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீனிடத்திலுடைய வீட்டில் போய் அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, முதலாவது அவர்களுடைய குடும்பமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து அவ்விதமாக அவர்கள் அந்த பிலிப்பி பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி, அவங்க குறி சொல்லுகிற பிசாசு நாவி உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அங்கே ஒருவர் நல்ல சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் குறி சொல்லுகிறதன் நிமித்தமாக அநேகர் அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்பாங்க, காசு கிடைக்கும், இதை வைத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில பவுலும் சீலா அந்த இடத்துல போறாங்க. அந்த ஸ்திரீ பவுலையும் சீலாவையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த குறி சொல்லுகிற பெண்ணிடத்தில் இருந்த பிசாசுடைய ஆவி பவுலும் சீலாவையும் பார்த்து ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் என்று பார்க்கிறோம். அதாவது தெளிவான சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை கிறிஸ்தவங்களும் உலகம் அறியாமல் இருந்தாலும் பிசாசு நல்லா அறியும்.
தெளிவான சுவிசேஷத்துல விசுவாசமா இருக்கிறவர்களை பிசாசு நன்றாக அறியும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த பெண்மணி இடத்துல இருந்த அந்த பிசாசுடைய ஆவி, குறி சொல்லுகிற ஆவிய பவுலும் சீலாவும் அவர்களை விட்டு துரத்தி விடுகிறதுனால அதை வைத்து பிழைத்து வந்த அந்த பெண்ணுடைய எஜமான் தன்னுடைய வருமானத்தை இழந்து அவர்கள் மேல் கோபம் உள்ளவனாக அவர்களை பிடித்து அவர்கள் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள், தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவர்களோடு பொய் குற்றம் சாட்டி பவுலும் சீலாவும் பிடிக்கப்பட்டு சிறையிலே வைக்கப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நம்ம பார்க்கிறோம். 22, 23 வசனங்கள் ஒரு வாசிப்போம். ஸோ இங்கே பவுலும் சீலாவும் பிடிக்கப்பட்டு அவர்களை அடித்து அவர்களை உபத்திரவப்படுத்தி சிறைச்சாலையில் பத்திரமாக வைத்து பாதுகாக்கும்படியாக சிறைச்சாலைக்காரனுக்கு உத்தரவிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலிலிருந்து சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, மெய்யான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்போது மிகவும் முக்கியமாக நாம் பார்க்கும்போது 3 காரியங்களாக பார்க்க முடியும். அரசியல் அதிகாரம் இழந்து போகும் என்று கிறிஸ்துவுக்கு சுவிசேஷத்துக்கு எதிராக எழுப்பினார்கள். பணம் சம்பாதிக்கிறவர்கள் இதனால சுவிசேஷ நிமித்தம் பாதிக்கப்படுவோம் என்று கிறிஸ்துவுக்கு சுவிசேஷத்துக்கு எதிராக எழும்பி இருக்கிற அநேக சூழ்நிலையை பார்க்க முடியும். சமூகம் கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்திற்கும் எதிராக, சமூகம், பாரம்பரியங்கள், இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் சுவிசேஷர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய காலத்துல அரசியல் ரீதியான அதிகார ரீதியான எதிர்ப்பு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷம் அதிகமாக இருந்து அதன் நிமித்தம் அநேகர் கொலை செய்யப்பட்டது, அநேகர் சிறைச்சல் அடைக்கப்பட்டது. இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம வரும்போது அந்த குறி சொல்லுகிற பெண்ணுடைய ஆவி பவுலும் சீலாவும் துரத்தி விட்டபடியினால அவர்களை வைத்து பிழைத்து வந்த அந்த நபர் தனக்கு நஷ்டம் ஏற்படுவதை கண்டு கோபமடைந்து பவுலும் சீலாவுக்கு எதிராக எழும்பி அவர்கள் அதிகாரிகளை தூண்டிவிட்டு அவர்களை அடித்து சிறைச்சாலையில் வைக்கும்படியாக அவன் அங்கே செய்து அங்கே அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே நாம் 24வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். மிகவும் கடுமையான பாதுகாப்புடைய உட்காவலறையில் மிகவும் ரொம்ப சேஃப்டியான இடத்துல வச்சு அவருடைய கால்களையும் தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் என்று பார்க்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது மெய்யாகவே சுவிசேஷத்தை சார்ந்து எப்போதுமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய செய்தி சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் மாறாதவர் என்கிற விசுவாசம் நாம் சந்தோஷமாக இருக்கும் போதல்ல, நெருக்கங்களில் இருக்கும் போதும், சிறைச்சாலையில் இருக்கும் போதும், கட்டுகளில் இருக்கும் போதும், இழப்புகளில் இருக்கும் போதும் சுவிசேஷத்தினால் உண்டாகிறதான சந்தோஷம் எப்போதுமே நமக்குள் காணப்பட வேண்டும் என்பதற்கு பவுலும் சீலாவும் நமக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உபத்திரவமோ
அவங்க அடிக்கப்பட்ட அடிக்காயங்களோ அவங்களுடைய சிறைச்சாலையோ கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தையும் கர்த்தரின் சுவிசேஷத்தின் மேல் இருந்த அந்த சந்தோஷத்தையும் அவர்களுக்கு விட்டு எடுத்து விடவில்லை. அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபை கூடி இருக்கும்போது பாடுறோம். ஆனா சந்தோஷம் பொங்குதே என்ற பாட்டு அன்றைக்கு அதுக்கு முன்னால் எழுதப்பட்டிருந்தா பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில பாடியிருப்பாங்க. ஆனா அவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க? அடிக்கப்பட்ட வேதனை, சரீர வேதனையோடு, கைகள் கால்கள் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்ட நிலைமையில தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்தார்கள் என்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது சுவிசேஷம், கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசம், அவர்களுக்குள் கொடுத்திருந்ததான சந்தோஷம், சமாதானத்தை குறித்து நாம் இந்த வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக வேளைகளில் நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும்னு கேட்டிருக்கிறோம். ஆனால் சந்தோஷப்பட்டு ஜெபம் பண்ணணும்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆனால் இங்கே பார்க்கும்போது பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி அவங்க அதில் ஆராதிக்கிறதிலும் அவங்க உள்ளம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது அந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. உபத்திரவ நிமித்தமும் பாடுகளையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் கிறிஸ்துவ நிமித்தம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடுகளை மிகுந்த சந்தோஷமாய் சகிக்கக்கூடிய, ஏனென்றால் இது சத்தியம் என்கிற கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, ஜீவிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் அவங்களை அந்த இடத்துல சந்தோஷமாய் தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கும்படியாக அவங்களுக்கு உதவி செய்தது. நீங்க பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஆராதனை, துதித்தல் தேவனை செயல்பட செய்கிறது. அங்கே தேவன் அற்புதமாக செயல்படுகிறார். 26வது வசனத்தில், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தழுந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது பூமி மிகவும் அதிர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பூமியை அதிர செய்யக்கூடியது, சிறைச்சாலை கதவுகளை உடைக்க செய்யக்கூடியது. கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷத்திற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக மனிதனால் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடக்கூடிய வல்லமை விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு உண்டு. இங்கே பவுலும் சீலாவும் அங்கே விடுதலையாக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை காவலாளிகள் கண்டு பயந்து நடுங்கி பட்டயத்தை உருவி தங்களை தாங்களே கொலை செய்யும்படியாக போகிறார்கள். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். சிறைச்சாலை காவலர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறாரு, நாங்கள் எங்கு ஓடி போகவில்லை, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம்.
நீ உனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று அவர்களை தடுக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தீவெட்டிகளை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்துல வினாவுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நெருக்கமான சூழ்நிலைகள்ல, ஆபத்தான நேரங்கள்ல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தான், இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, பிலிப்பிலே அந்த பிலிப்பு சபை அங்கே உருவாவதற்கு காரணமாக இருந்த ஊழியம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நடக்கிறது. சில வருடங்களுக்கு பின்பு பிலிப்பு சபைக்கு நிருபத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பு சபை நிருபத்துல விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான ஆலோசனை என்னன்னு சொன்னா, சந்தோஷமாயிருங்கள், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய நிருபத்தை எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பிய சபை உருவாகும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்திலே, மனதிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆவியினால் கொடுக்கப்பட்டது, பவுல் விசுவாசத்தினால் எப்படிப்பட்ட எண்ணமும் சிந்தனை உடையவராக இருந்தார், பவுல் அந்த விசுவாசிகள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார் என்பதை அறிகிற பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பி சபைக்கு நிருபத்தை எழுதும் போது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும்னு சொல்லுகிற அந்த காரியத்தை இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தது. அவருடைய நெருக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய சோதனை எப்படிப்பட்டது. அந்த வேளையில அவர் ஒன்றுக்கு கவலைப்படல, அவர் எல்லாவற்றுக்கும் என்ன செய்தார்? ஸ்தோத்திரத்தோடு கூட. நீங்க பாருங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பவுலுடைய ஜெபம் எதுவா இருந்தது? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தோம். உம்முடைய சுவிசேஷத்தினுடைய வல்லமையினால் உம்முடைய சித்தத்தின்படி பிசாசுகள் துரத்தப்பட்டது, விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், லீதியால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. உமக்கு சாட்சியாக இருக்கிறோம். அது நிமித்தம் இந்த உபத்திரவம், இந்த சிறைச்சாலை, இந்த கட்டு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய உண்மையின்படி நாங்கள் உண்மை போல உம்மோடு கூட பாடு அனுபவிப்பது உமக்கு சுத்தமாய் இருக்கிறது. அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவருடைய உள்ளம் சமாதானத்தினால் நிறைந்திருந்தது. பவுல் விசுவாசத்தோடு தேவனுக்கு தன் சூழ்நிலையை தெரியப்படுத்தி ஜெபித்த போது தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தின் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொண்டபடினால தான் பூமி எதிர்ச்சி வந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, சிறைச்சாலை திறந்திருக்குது. பவுல் சொல்லி இருக்கலாம், சீலாவை பார்த்து, கிடைச்சதா வழி, தப்புடா, எடுடா, ஓட்டம் சொல்லல. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற விடுதலை, கர்த்தர் தருகிற மீட்பு, கர்த்தர் தருகிற நன்மை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் பவுலையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலை கதவு திறந்து விடுதலையாக்க வேண்டுமானால் சமாதானமாய் சந்தோஷமாய் அந்த இடத்தை விட்டு பொதுவாக கடந்து சென்றா போதும். ஆண்டவரால் திறக்கப்படுகிற கதவை யாரால் என்ன செய்ய முடியாது? மூட
முடியாது. ஆண்டவரால் திறக்கப்படுகிற கதவை யாரால் என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை யாரால் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. சமாதானமாய் சந்தோஷமாய் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய தேவ சமாதானம் அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா அவனோடு இருந்தவர்களை பாதுகாத்து கொண்டது. காவலர்கள் பதறினார்கள், தங்களை கொலை செய்து கொள்ள முற்பட்டார்கள். பவுல் தடுத்தாரு. உங்களுக்கு எந்த தீங்கு செய்ய வேண்டாம், நாங்கள் எங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லும்போது அங்கே சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை குறித்து பவுல் பேசுவதற்கு முன்பாகவே அவன் கேட்கிறான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இன்றைக்கு இந்த 31வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தையை தனியாக எடுத்து, ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டால் அவருடைய பிள்ளைகளும் அந்த தகப்பன் மூலமாக ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி அதிலிருந்து சில தவறான உபதேசத்துக்கு நேராக வழிநடத்துகிறதான ஒரு உபதேசம் இருக்கிறது. அது தவறு. அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். விசுவாசித்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு பர்சனல். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் ஒருவர் இனி ஒருவருக்காக ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், ரட்சிப்புகளால் நடத்த முடியும். ரட்சிப்பு, ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் காரணக்காரர்களாக இருக்க முடியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு எல்லாருடைய பாவத்திற்கும் பரிகாரமாக சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சிலுவை மரணத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் போதுதான் பாவ மன்னிப்பாகி மீட்பை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் வீட்டிலிருந்த யாவருக்கும் வசனத்தை போதித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 33, 34 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். உண்மையான ரட்சிப்பு, உண்மையான விசுவாசம் ஃபாலோஸ் வொர்ஷிப் அண்ட் சர்வீஸ். உண்மையான ரட்சிப்பு ஆராதனைக்கும் பணிவிடையும் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை தான் சொன்னார்கள். வேத வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசித்த போது, ஏற்றுக்கொண்ட போது, அவர்கள் தானாக வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய, சீலாவுடைய காயங்களை கழுவி அவர்களுடைய எண்ணெய் பூசி தேற்றி ஆறுதல் படுத்தி அங்கே பணிவிடை அங்கே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது தாழ்மை, பணிவிடை, கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்குள் இருந்து வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். சுவிசேஷம் இவ்வளவு வல்லமையுடையது என்பதை அங்கே வெளிப்படையான அடையாளங்கள் மூலமாக அவர்கள் கண்டுகொண்ட போது, பவுல் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட போது
அவர்களாக முன்வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு பணிவிடை செய்து அவனிடத்தில் இருந்த ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். தெளிவான விசுவாசத்திற்கு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். விசுவாசித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மன மகிழ்ச்சியா இருந்தார்கள். காவலாளர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்த கைதியை தங்களுடைய வீட்டில் கொண்டு போய் அவங்களுக்கு பணிவிடை செய்து, அரசாங்கமும் அன்றைக்கு இருந்த பிலிப்பு மக்களும் யாருக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை உபசரித்து அவர்களோடு தங்களை அடையாளம் படுத்தி கொண்ட இந்த காவலர்கள் தெரியும் அவங்களுக்கு இதனால தாங்களுடைய பதவி இழக்க முடியும், பணி இழக்க முடியும், தங்களுக்கு சிறைச்சாலையில் வைக்கப்பட முடியும், சமூகத்திலிருந்து எதிர்ப்பு உண்டாகும், பல பிரச்சனைகள் உண்டாகும். இவைகளை எல்லாவற்றையும் அறியாதவர்கள் அல்ல அந்த காவலர்கள். ஆனாலும் அந்த காவலர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து வீட்டில் கூட்டிட்டு போய் உபசரித்து அவர்களோடு தங்களை அடையாளம் கண்டு கொண்டு நாங்களும் அவர்களை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய், அதான் நீங்க பாருங்க, அங்க மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு நிருபத்தை எழுதும்போது இது ஞாபகம் வந்திருக்கும். அதனாலதான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை எழுதினாரு. பிலிப்பியர் நிருபத்தினுடைய ஒரு தலைப்பே ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். பிலிப்பியர் 4:4 ஒருவர் வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சொல்லிட்டு முடிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாயிருங்கள், நெருக்கங்களிலும் சிறைச்சாலையிலும் சந்தோஷமாயிருங்கள், பல உலக பிரகாரமான சில நெருக்கங்கள் இருக்கும் போது சந்தோஷமாயிருங்கள். பவுல் சிறைச்சாலையில சந்தோஷமாய் சமாதானமாயிருந்தார். பவுலும் அந்த சிறைச்சாலை காவலர்களும் அவர்களுடைய வீட்டில் கிறிஸ்துவுக்கு எதிராக பிலிப்பு பட்டணத்தில் மிகுந்த எதிர்ப்பு இருக்கிறது, ரோம அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு இருக்கிறது என்று அறிந்த போதிலும் அங்கே அவர்கள் குடும்பமாய் சந்தோஷமாய் இருந்தார்கள். சமாதானமும் அவர்களை ஆண்டு கொண்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியா இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா பவுலும் சீலாவும் அவங்க விருப்பப்படி விடுதலையாகி சொல்லல, அவங்க மீண்டும் அந்த சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. எங்களை சிறைச்சாலையில் வைத்த அதிகாரிகள் விடுதலை பண்ணும்படியான அனுமதியை தரட்டும், அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், விடுதலையாகி போனார்கள் என்பதை நாம் அந்த தொடர்ச்சியாக அந்த வேதத்தில் நாம் கண்டுகொள்ளும் போது, வேதத்தை நம்ம வாசிக்கும் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். காஸ்பல் சென்டர்ட் லைஃப், சுவிசேஷத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை சார்ந்த வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எந்த எதிர்ப்பையும் எந்த சூழ்நிலையும் தைரியமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் சந்திக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, உலகத்திலிருந்து வருகிறதான இழப்புகள் சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவனுடைய உண்மையிலும் நிலைத்திருந்து அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு நம்மை நடத்துகிறதாக இருக்கும். உண்மையான சுவிசேஷம் ஜீவனும் வல்லமையும் உடையது.
35-36 வசனங்களை வாசிப்போம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரர் சவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து இவரை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றார். ஆண்டவருடைய அதிசயமான செயல், ஆண்டவருடைய அற்புதமான நடத்துதல் பவுலும் சீலாவையும் சமாதானமாய் விடுதலை பண்ணும்படியாக ரோம அதிகாரத்திலிருந்து அங்கே அனுமதி பிறப்பிக்கப்பட்டது, அங்கே ஆர்டர் வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அதை பெற்று சமாதானத்தோடு போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று விசுவாசிக்கிற நாம், கர்த்தருக்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக மெய் சாட்சியாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சமூகம் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்று ஒரு நாளுமே நினைக்கக்கூடாது. இந்த சமூகம், அதிகாரம், இன்னும் உலக பொருள், பணங்கள், பொருளாசை நிமித்தம் அநேகர் சுவிசேஷத்துக்கு எதிராக இருப்பார்கள். சமூகத்தில் வருகிற எதிர்ப்புகள் நிமித்தம் கிறிஸ்துவுக்கு, சுவிசேஷத்திற்கு, சத்தியத்துக்கு எதிராக இருப்பார்கள். அரசியல் அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்கு, சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கும். அதை நினைத்து அதற்கு பயந்த அநேகர் கிறிஸ்துவுக்கு, சுவிசேஷத்திற்கு எதிராக அநேக செயல்படுவார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், இவை எல்லாவற்றுக்கும் மேலானவர், ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்காக, அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது உலகம் கொண்டு வருகிற எந்த தடைகளும், சிறைச்சாலைகளும் எதையுமே அவருடைய சித்தத்துக்கு மாறாக தடுக்க முடியாது. ஆம், பவுலும் சீலாவும் இங்கே விடுதலை பண்ணப்பட்டார்கள். அது நிமித்த ஆண்டவர் மகிமைப்பட்டார். அது நிமித்த அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிலிப்பஸ் பட்டணத்திலே அங்கே சபை, கர்த்தருடைய சபை உருவானது. ஆனால் வேதத்திலும் வரலாற்றிலும் பார்க்கும்போது அநேகர் சுவிசேஷ நிமித்தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைச்சாலைகளில் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் சிறைச்சாலைகளில் மரண கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போன வாரத்தில் ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப குறிப்பு வந்தது. ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானில் ஒரு குடும்பம், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒரு தாய், 4 மகள்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு மரணத்திற்கும் இன்னும் மோசமான நடவடிக்கைகளுக்கு, மிக மோசமாக அவர்கள் நடத்தப்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு செய்தி வந்தது. அநேகர் சுவிசேஷ நிமித்தம் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், மரணத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது நிமித்தம் ஆண்டவர் மிக அற்புதமான காரியங்களை அவருடைய மகிமைக்கென்று செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் அவர் தேவன் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்கென்று செய்கிறார். ஏக சக்கராதிபதியாகிய தேவனுடைய திட்டங்களை, தீர்மானங்களை சில நேரங்களில் நாம் புரிய முடியாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர், மாறாதவர், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் வல்லமை உடையவர். அவர் அவருடைய மகிமைக்கென்று அற்புதமான காரியங்களை சுவிசேஷத்திற்கென்று செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசித்து செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் வேத வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து, வேத வசனங்களால் நிரப்பப்பட்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த விசுவாசத்தினால் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவ சமாதானத்தையும், எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயும் இருக்க முடியும். அதுதான் நாம் இங்கே காண்கிற விஷயம். அதுதான் பிலிப்பு சபை. விசுவாசிகள் ஆரம்பத்திலிருந்தே மிக நெருக்கங்களிலே ஆண்டவரை அறிந்தவர்களாக, மிக நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். நாமும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம்.
சுவிசேஷத்திற்காக வாழ நாம் அதிகமாக தீர்மானங்களை எடுத்து ஒப்புக் கொடுப்போம். வேத வசனத்தின்படியாக கர்த்தருக்கென்று சாட்சியாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த அவசரங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி